ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம கேட்க போறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கேட்க போற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, நம்மை பராமரிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்மை பராமரிக்கிற கர்த்தர். அப்போ பராமரிப்பு என்ற வார்த்தையை நம்ம சற்று சிந்திக்க போறோம். பராமரிப்பு என்பது என்ன? அதை வேத வசனங்களின் ஆதாரத்தோட நாம தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மை பராமரிக்கின்ற 7 காரியங்கள், 7 விதம், 7 குறிப்பு. இன்னைக்கு யார பராமரிப்பாங்க? அல்லேலூயா. தாய் தன் கருவிலிருந்து பிறந்த பெற்றெடுத்த பிள்ளைய பராமரிப்பாங்க. ஏன்னா பிள்ளைக்கு வேற வழி இல்லை. தாய் அந்த தாயை விட்டாக்கா அந்த பிள்ளைக்கு வேற வழி இல்லை. ஏன்னா சின்ன குழந்தை, அதுவா எழுப்பி நடக்க முடியுமா? அதுவா ஓட முடியுமா? அது சம்பாதிக்க முடியுமா? அது போய் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாய் தன் பிள்ளையை பராமரிக்கிற கண்டிஷன்ல இருக்காங்க. தன் பிள்ளை தாயால் பராமரிக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்காங்க. வேற யார பராமரிப்பா? வேற யார் பராமரிப்பா? வயசானவங்களை முடியாத காலத்துல, தள்ளாத காலத்துல, அவங்களுடைய தள்ளாடும் நிலையில பிள்ளைகள் பராமரிக்கணும் அப்படின்னு இயல்பு இருக்கு. ஆனா அநேகர் எங்க பராமரிக்கப்படுறாங்க? கொண்டு போய் முதியோர் இல்லத்துல தள்ளி ஒரு மாசம் கொஞ்சம் காசை கட்டிட்டு பராமரிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? விட்டுறாங்க. அல்லேலூயா. ஒரு பையன் பிள்ளைய கொண்டு போய், தகப்பனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறார். ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு விசாரிக்கிறார். ரூம் வாடகை எவ்வளவு, டிவி வச்சா எவ்வளவு, டிவி வைக்காம எவ்வளவு இருந்தா எவ்வளவு, அதே மாதிரி ஏசி போட்டா எவ்வளோ, ஏசி போடாம இருந்தா எப்படி, எல்லாம் விசாரிச்சு எல்லாத்துக்கும் பண்ணி மாசம் ஒரு 20,000 27,000 அப்படின்னு ஒரு குறிப்பு போட்டு எல்லாம் பண்ணி சேர்த்து விட்டு வெளியே வர இந்த பேக்கெல்லாம் போய் கொண்டு போய் உள்ள வைக்கணும். உள்ள வைக்கிறதுக்கு முன்னால அந்த ரூம், அந்த ஹாஸ்டல்ல பராமரிக்கிறவர் வந்துடுறார். வந்த உடனே அந்த ஹாஸ்டல்ல பராமரிக்கிறவர் இவரை பார்க்கிறார், இவர் அவரை பார்க்கிறார். 2 பேரும் பேசிக்கிறாங்க. யாரும் இந்த ஹாஸ்டல்ல கொண்டு சேர்க்கப்படுற தகப்பன், அந்த ஹாஸ்டலுடைய ஓனர் 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சாச்சு. தகப்பனை ரூம்ல சேர்த்தாச்சு. பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. புறப்பட்டு வரும்போது பார்த்தா 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை வச்சுட்டு ஓனர்கிட்ட போய் கேட்கிறாரு, எப்படி 2 பேரும் பார்த்து இதை தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டீங்க? எப்படி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா எங்க அப்பாவை? ஓ, நல்லாவே தெரியும். அல்லேலூயா. நல்லாவே தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால உன்னை இங்க இருந்தா தத்தெடுத்துட்டு போய் உன்னை வளர்த்தாரு. இங்க இருந்தா உன்னை என்ன செஞ்சாரு? தத்தெடுத்தாரு. அப்பயே தெரியும் எனக்கு. அவர் பெரிய பணக்காரன், என்ன நல்லா தெரியும். நான் உங்க அப்பா நல்ல பத்திரமா பார்த்துக்கணும், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்தா நல்லா போயிட்டு வா. இன்னைக்கு அநேகர் எங்க பராமரிக்கப்படுறாங்க? கொண்டு போய் முதியோர் இல்லத்துல பராமரிக்கப்படுறாங்க. அங்கே கூட சில வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பல நேரங்கள்ல பார்க்கிறோம். அடுத்தது எங்க பராமரிப்பாங்க? அடுத்து எங்க பராமரிப்பாங்க? சொல்லுங்க. இன்னும் பராமரிப்புங்கிறது எங்க? ஹாஸ்டல்ல பிள்ளைகளை கூட்டி அனாதை இல்லங்கள்ல பராமரிப்பாங்க. முதியோர் இல்லங்கள்ல பராமரிப்பாங்க.
பார்வையற்றோர் இல்லங்கள்ல பராமரிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இப்படி இந்த பராமரிப்பு என்பது இந்த உலகத்துல ஒரு முக்கியமான பகுதியை சார்ந்தது. அதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பராமரிப்புங்கிறது முடியாத கட்டத்துல ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தான் பராமரிப்பு என்பது ஒன்று தேவை. அல்லேலூயா. உங்களுக்கு முடியாத கட்டம்னு ஏதாவது இருக்கா? இங்க யாருக்காவது முடியாத கட்டம், என்னால நடக்க முடியாது, என்னால உட்கார முடியாது, என்னால எழுந்து நடந்து போய் உழைக்க முடியாது, என்னால சம்பாதிக்க முடியாது, என்னால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது என்ற பராமரிப்பு கட்டத்தில் இருக்கீங்களா? தைரியமா கை தூக்குங்க. அந்த ஒண்ணு கையை தூக்கிருக்கு. வேற எல்லாம் ரொம்ப ஓடி உழைக்கிற ஆள் தான் கூட இருக்கு. சரி, இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பராமரிப்புகள் எல்லாமே ஏதோ ஒன்றை ஒரு சுயநலத்தை சார்ந்ததுதான். ஏதோ ஒரு சுயநலத்தை சார்ந்து இருக்கு. சரி, இப்போ இந்த பராமரிப்பு குறித்து நான் பேசுறது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகள். கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி பராமரிக்கிறார்? அவர் முடியாத கட்டத்துல ஒருத்தன் வந்துட்ட பிறகு பராமரிக்கிறவர் இல்ல, முடியும் போதே எந்தெந்த நேரத்துல என் பிள்ளைகளுக்கு முடியாது, என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த பராமரிப்பு தேவை என்பதை அறிந்து பராமரிக்கிறவர். எத்தனை பேருக்கு சொல்றது புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நாம எல்லாருமே கர்த்தரால் பராமரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்துல மனுஷன் பராமரிக்கிற காலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மூஞ்சி நீட்டிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு கௌரவமானது இருக்கும், அது தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்ச நாள் பராமரிப்புக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கு, சிலர் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும், சிலர் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கும், சிலர் பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கும். நம்ம இவங்க பராமரிப்பாங்கன்னு நம்பி இருப்பாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகும்? அங்க கொஞ்சம் மூஞ்சி நீட்டுறது அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சொல்லாம கொள்ளாம சில கைண்ட் வந்துடும். சிலது இருக்கிறதுனா போட்டு உடைச்சிட்டு வெளியும். இந்த பராமரிப்பு என்பது உலகத்துல எல்லாமே சுயநலமானது. உனக்கு இருக்கா, இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பராமரிக்கிற மாதிரி பராமரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தன் என்ன பண்ணா, நல்ல நீட்டா டிப்டாப் பண்ண ஆளு, கையில ஒரு பெரிய தோல் மாட்ட பையன் மாட்டியிருந்தான், பின்னால ஒரு சாக்கு மாதிரி பை போட்டிருந்தான். ஒரு சிலர்கிட்ட முக்கியமான ஆட்கள்கிட்ட போய் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டான், என்ன கடைசி காலம் முடியல, நான் படுத்துக்கிறேன், ஒரு ஓரமா என்ன பராமரிங்க, என்னை பராமரிச்சு முடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பா உண்டாகும், கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாரு அப்படின்னா. போடா, கடவுளை ஒன்ன பராமரிக்கிறதுக்கு இங்க எங்களுக்கு நேரம் அப்படின்னு எல்லாரும் கைட்டு விட்டாங்க. அப்புறம் நெருங்கின சொந்தங்கள்கிட்ட போனான், அங்கேயும் எல்லாரும் கைட்டி விட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் என்ன பாரு, எல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு நகத்தனம் பண்றியா? நீ என்ன பாரு. இப்படி பல இடங்களுக்கு போய் பார்த்தான். ஒரு இடமும் அவனை பராமரிக்க ஆள் இல்லை. அல்லேலூயா. சரி, கடைசியா ஒரு ஏழையான மனுஷன் ஒரு இடத்துல குடியிருந்தான். அவர்கிட்ட என்னை பராமரிச்சுக்கப்பா, இந்த கோட்டை குடிசையில ஒரு ஓரமா நான் தங்கிக்கிறேன், நான் எனக்கு பிறகு என்னுடைய காலத்துக்கு பிறகு உனக்கு நல்ல பலன் கிடைக்கும், கடவுள் ஒன்று சும்மா விட மாட்டாங்கன்னு. அதெல்லாம் என்னப்பா, பலனுக்காக ஒருத்தனை பராமரிப்போம், இருப்பா என் கூட இரு, நான் உங்களுக்கு நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல உனக்கு தர்றேன், என்னுடைய துணிமணியில நீ போட்டுக்கோ, என்னுடைய பலன் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன் சொல்லி அவனை காப்பாத்தினேன். அல்லேலூயா. காப்பாத்திட்டு வந்தா கடைசியில ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவன் இருந்தான், இறந்து போயிட்டான். இறந்து போனோடனே இறக்குறதுக்கு முன்னால ஒரு சில இந்த பையெல்லாம் இங்கே இருக்குப்பா, இதெல்லாம் நீ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு பயனுள்ளதாக இருக்கும், இதை வச்சுக்க பத்திரமா அப்படின்னு கொடுத்துட்டு போனான். அதுக்கு முன்னால் என்ன பண்ணான்னா, இவன் பராமரிச்சதுனால இவனுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து, இவனுடைய அட்ரஸ் எல்லாம் எடுத்து
இந்த ஏழையான மனுஷனுடைய பேரெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டு போனான். ஒரு சின்ன அக்கௌண்ட் புக் கிடந்துச்சு. அக்கௌண்ட் புக் எடுத்துக்கிட்டு நேராக பேங்க்குக்கு போனான். என்னப்பா அந்த ஏழை மனுஷன், இந்த பிச்சைக்காரன், இவன் பேரில் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு, சரி இருக்கிறத பார்க்கலாம், ஏன்னா அவனுக்கு பிரயோஜனமாக இருக்காது, நம்ம அவன் இறந்துட்டான், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்ட்டு வீட்டில் போய் இது பேங்க்கில் போய் காட்டினான். எல்லாம் பண்ண உடனே எல்லாரும் அவனை வாங்க சார், உட்காருங்க சார், அப்படியா சார், இப்படியா சார்னு ரொம்ப பராமரிக்கிறாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப பயபக்தியாக பார்க்குறாங்க. உட்கார வச்சு அக்கௌண்ட்டில், சார் இந்த பேங்க்கில் இருக்கிற மொத்தம் அமௌண்ட்டே உங்களுக்கு தான், 20 கோடி ரூபாய் இருக்கு. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளா சார், சாதாரணமாக இருக்கீங்களே அப்படின்னு. அப்போதான் இவனுக்கே தெரியுது 20 கோடி ரூபாய்ங்க இருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, உலகத்தில் ஒரு மனுஷன் பராமரிக்கணும்னா லாபத்தோட பராமரிக்கிறான். இப்ப லாபம் இல்லாம ஒருத்தன் பராமரிச்சா பெரிய லாபத்தை கண்டான். இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறது நம்மகிட்ட எதுவும் எதிர்பார்த்து இல்லை. எதை எதிர்பார்த்து இல்லை, உண்மையிலேயே கர்த்தர் நம்மளை பராமரிக்கிற 7 விதங்களை நாம் படிக்கணும். சங்கீதம் 68:10 நாம் படிக்கும்போது, தேவனே உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். கர்த்தர் பராமரிக்கிற முதல் விஷயம், உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஏழைகளும் அவருடையவர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா ஏழைகளும் அவருடையவர்கள். அவர்களை கர்த்தர் பராமரிக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உற்சாகமா இருக்கணும். நான் சொல்ல சொல்ல நீங்க ஆமீன் சொல்லணும். ஏழை தானே நீங்க எல்லாம்? எத்தனை பேர் ஏழை? எத்தனை பேர் பணக்காரங்க? பணக்காரங்கன்னா பரவாயில்ல, நீங்க ஏழையா? ஏழ்மைங்கிறதுல பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, ஆவியிலே எளிமை. ரெண்டாவது, ஒரு படிப்பறிவு, கல்வி அறிவு, பெரிய திறமைகள், பெரிய சமுதாயத்தில் பெரிய பேர் புகழ் எல்லாம் இல்லாம ஒரு சாதாரணமான நிலை. யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபாய் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன உதவி கேட்டா கூட கிடைக்காது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன செய்யறாருன்னா பராமரிப்பு செய்யறார். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு எளிமை உள்ளதாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, அந்த எளிமையான சூழ்நிலையில ஆண்டவரை நீங்க சார்ந்து கொண்டு வாழுவீங்கன்னா, கர்த்தரை நீங்க பற்றி கொண்டு வாழுவீங்கன்னா, கர்த்தருக்கு நீங்க பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, முதல்ல உங்களை தான் பராமரிப்பார். முதல்ல எளியவனை கர்த்தர் தமது தயவினால பராமரிக்கிறார். பெருமை மட்டும் நம்ம பிள்ளைங்க செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பெருமை இல்லாம நடந்துக்கிட்டோம்னா நம்முடைய எளிமையிலே நம்மை கர்த்தர் பராமரித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, யோசேப்பு நிமித்தம் யாக்கோபின் குடும்பத்தை அந்த பயங்கரமான பஞ்ச காலத்திற்கு என்ன செய்கிறார்? விலைக்கு யோசேப்பு மூலமா பராமரிக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. 50:21. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே நான் பராமரிப்பேன். பாருங்க, யோசேப்பு ஆரம்பத்தில் அடிச்சு தள்ளி துரத்தி விட்டாங்க. யோசேப்பை கொண்டு போய் மீதியானியருடைய கையில வித்து போட்டாங்க. இவன் விற்கப்பட்டு அங்கே கஷ்டப்பட்டு போத்திபாருடைய வீட்டுல வேலை செஞ்சு அங்க ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சு, அதாவது கெட்ட பேர்னா அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு முதலாளி ஓனருடைய கையை பிடிச்சி எடுத்தான் அப்படின்னு, ஓனருடைய மனைவியை கையை பிடிச்சி எடுத்துட்டான்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டை சாட்டி அவனை ஜெயில போட்டு, ஜெயில நீண்ட காலங்கள் இருந்து பெரிய உத்தரவுகளை அனுபவித்து அங்கே ஒரு நல்ல மனிதனாய் மாறி, ஒரு பெரிய மனிதனாய் மாறி
அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பார்வோனுடைய அந்த மிகப்பெரிய எகிப்து ராஜாவுடைய கையிலே பானபாத்திரத்தை கொடுக்கிற, திராட்சரசத்தை கொடுக்கிற ஒரு வேலையில் இருந்தவனுக்கு மறுபடி உத்தியோகம் உண்டாகி அவன் அதை மறந்து போய் ஒரு நாள் ராஜாவுக்கே மிகப்பெரிய சொப்பனம் ஒன்று உண்டாகி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம கடைசியில தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஐயா இப்படி செருத்தாலையில ஒருத்தர் இருந்தா அவன் சொப்பனத்துக்கெல்லாம் கரெக்டா அர்த்தம் சொல்லுவான். எல்லாம் என்ன பாரு, சொப்பனத்துக்கெல்லாம் கரெக்டா அர்த்தம் சொல்லுவான். அவன்கிட்ட நீங்க உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்படியா, சரி, உடனே அவனை போய் சிறையில இருந்து விடுதலையாக்கி அவனை குளிப்பாட்டி நல்ல துணியெல்லாம் போட்டு நல்ல சவரம் பண்ணி அவனை பார்வனுடைய சமூகத்தில் நிக்கிறவங்க மாதிரி கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. அப்ப அங்க என்ன செஞ்சான், சொப்பனத்தை சொன்னான். சொப்பனத்தை சொன்ன உடனே இந்த மாதிரி நான் கண்ட 2 சொப்பனம் கண்டேன்னு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றாரு. ராஜாவே 7 வருஷம் ஃபர்ஸ்ட் செழுமையான நாட்கள், அடுத்த 7 வருஷம் கொடுமையான பஞ்சம் வரப்போகுது. இந்த செழுமையான 7 நாட்களை 7 வருடங்களை கர்த்தர் ஏன் காப்பாற்றி காட்டியிருக்காருன்னா, இந்த செழுமையா வர்ற 7 வருடத்துல உனக்கு எல்லை இல்லாம விளைச்சல் வரும். அந்த விளைச்சல்ல தான் நீ பங்க வாங்கி எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கி என்ன செய்ய, குடோன் போட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சு அம்பாரமா எல்லாத்தையும் சேமிப்பு கிடங்குகளை போட்டு எல்லா தானியங்களையும் விளைச்சல்களையும் ராஜாவுக்கு சொந்தமாக மாத்தி குடோன் பண்ணி அதுக்கு ஆட்களை போட்டு பஞ்சகாலம் வரும்போது மக்கள் கொஞ்ச காலம் இருக்கிறத சாப்பிட்டு அப்புறம் இல்லாத சூழ்நிலையில் யாருகிட்ட வந்து ஓலம் விடுவான், ராஜா கிட்ட வருவான். அப்படி வரும்போது நீ என்ன பண்ண, எடுத்து அவனுக்கு நியாய விலையில விற்கணும். அப்படி விற்கும் போது அங்க இருக்கிற நிலங்களை வாங்கு, அங்க இருக்கிற ஆடு மாடுகளை கழுதைகளை வாங்கு, எல்லாத்தையும் வாங்கிட்டு கொடு. அதுக்கப்புறம் இல்லாத சூழ்நிலையிலையும் அவனுக்கு பராமரிக்கலாம். இதுதான் ரேஷன் கடை திட்டம். அல்லேலூயா. இதுதான் இன்னைய வரைக்கும் ஒரு ரேஷன் கடைக்கு அடிகோலாக அமைந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்தா அங்க இதை கேள்விப்பட்ட ராஜா என்ன பண்ணிட்டான், இவனை ராஜஸ்தானத்துக்கு உயர்த்திட்டான். யார? யோசேப்பு. யோசேப்பு அங்க பெரிய ராஜாவா இருக்கான். அவனுடைய 11 சகோதரர்களும் அவனுடைய தகப்பனும் தாயும் எல்லாருமா வறுமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க தூர தேசத்துல. அப்ப இங்கதான் சொல்றான், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து உங்களை பஞ்சம் வராம பராமரிக்கிறோம் வாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, யோசிப்பை கொண்டு என்ன செய்யறாரு, இந்த குடும்பத்தை என்னம்மா பேசாம இருக்கீங்க, முடிச்சிடலாமா, என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க, சொல்றதெல்லாம் புரியுதாமா, உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? எல்லாரும் புரியுதா? அப்ப ஆண்டவர் யோசேப்பை கொண்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பராமரிப்பை உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு இக்கட்டு வரும்போது நீங்க எங்கெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு நினைச்சீங்களோ இந்த சபையில நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. இந்த சபைய ஊழியக்காரங்களை எல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. இவன் எல்லாம் ஜாம் பண்ணி நமக்கு என்ன நடந்துட போதா, இவெல்லாம் நமக்கு என்ன, இவெல்லாம் யோசிப்பு மாதிரி காட்டுல தூக்கி போடணும், இவனெல்லாம் அவங்ககிட்டயாவது விற்கணும், எங்கன்னா விரட்டி விடணும், இவனெல்லாம் எங்கன்னா ஓடி விட்டாங்கன்னா நம்ம ஜம்முன்னு உட்காந்துக்கலாம், நம்ம இங்க அரசாட்சி பண்ணலாம், இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அல்லேலூயா. கடைசியில உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை பராமரிக்கிற இடமே கிடைச்சது இதுவா தான். அல்லேலூயா. உங்களுக்கு சோறு தண்ணி இல்லாத சூழ்நிலையில நீ பஞ்சத்துல மாட்டிக்கணும் ஒண்ணும் இல்லாம தப்பி தவிக்கும் போது கர்த்தர் உன்னை காப்பாத்துற இடம் சபையத்தான். கர்த்தருக்கு சோறு. அதே போலதான் யோசேப்பை கொண்டு அன்றைக்கு பார்வோன் இடத்திலிருந்து ஒரு பெரிய பராமரிப்பை தந்து அதுக்கப்புறம் 6 லட்சம் பேரா பெருகி இருக்காங்கன்னா பாத்துங்களேன். அதுக்கப்புறம் 6 லட்சமா பெருகி அப்புறம் 30 லட்சமா பெருகி வனாந்தரத்துல அதாவது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு பார்வோனுடைய கைகள்ல இருந்து விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து ஆண்டவர் கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னால இந்த பெரிய ரட்சிப்பை பராமரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணினார்.
அல்லேலூயா. யாக்கோபுடைய குடும்பத்தில் ஒன்றும் முடியாது, இனி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படிங்கிற நிலையில கர்த்தர் யோசேப்பை ஆயத்தப்படுத்தி பராமரிக்க வச்சிருக்கார். அதே போலதான் இந்த சபையை உங்களுக்கு பராமரிக்க வச்சிருக்காரு. உனக்கு ஒரு இக்கட்டு வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு கஷ்டம் வரும்போது, நீ இப்போ ஓடுற ஓட்டம், ஆடுற ஆட்டம் எல்லாம் உனக்கு பலன் இருக்குன்னு போற, நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து விடும்போது கர்த்தர் உன்னை பராமரிக்க எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி இங்கதான் வச்சிருக்காரு. ஆமென். மூன்றாவது எப்படி கர்த்தர் பராமரிக்கிறார்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எழுந்து போனார். போதும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் யாரை அனுப்பியிருக்காரு? எலியாவை அனுப்பியிருக்காரு. எலியா என்ன பண்றாரு? ஆகாப் பயங்கரமான தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஆகாப் ராஜா. அடுத்து பார்த்தா அவனுடைய மனைவி ஏசபேல், அவ வேற பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கா. இங்க பயங்கர பஞ்சம் வேற வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே நீ என்னுடைய ஊழியக்காரன், நீ என்னுடைய தீர்க்கதரிசி, நான் உன்னை காப்பாற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. நீ எழுந்து சாரிபாத்ங்கிற ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு வைத்திருக்கிறேன். அங்க பராமரிக்க யாருக்கு கட்டளையிட்டு வச்சிருக்காரு? ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு வச்சிருக்கேன். அல்லேலூயா. அங்க போனோம்னா நமக்கு தெரியும், சாரிபாத் அந்த ஒளிமுக வாசல்ல ஒருத்தி விரவு பொறுக்கிட்டு இருக்காரு. விரவு பொறுக்கிட்டு இருக்கிறவளை போய் நேரா எலியா போய் பாக்குறாரு. ஓ, இவர் தான் போல இருக்குது, நல்லா சூப்பரா வடகடையெல்லாம் சுட்டு தருவா போல இருக்கு, நல்லா நிறைய மாவு இருக்கும் போல, மூட்டை மூட்டையா வச்சிருப்பா போல, இவதான் போல, அதனால சொல்லிட்டு நேரா போய் பராமரிக்க இவர்கிட்ட போய் கேட்கலான்ட்டு நேரா போறாரு. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, ஒரு குடம் எண்ணெயும் ஒரு குடி மாவு இருக்கு, நானும் என் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டு சாகும்படி, சுட்டு சாப்பிட்டுட்டு, யாராவது சுட்டு சாப்பிட்டுட்டு வாழ்வாங்களா சாகுவாங்க? சாப்பிட்டா வாழத்தானே செய்வாங்க. இவன் என்ன சொல்றான்? அந்த பொம்பளை சுட்டு சாப்பிட்டு சாகும்படி 2 விறகு என்ன செய்யறேன்? பொறுக்கிக்கிட்டு இருக்கேன். போதும், அது ஒரு 2 விறகு பொறுக்கி பத்த வச்சா ஒரு அடை சுட்டு சாப்பிட்டு செத்துடலாம். நானும் சாப்பிட்றேன், என் பிள்ளையும் சாப்பிட்றான். சரி பரவாயில்ல, நீ போய் முதல்ல எனக்கு ஒரு அடையை சுட்டி. அல்லேலூயா. இருக்கிறதே ஒரு குடி மாவு, இதுல இவரு பேரு பங்குக்கு போயிட்டாரு. யாரு? எலியா. பங்குக்கு போய் உட்காந்து நல்ல ஒரு அடையை கொண்டாந்தா, அந்த அடையை சாப்பிட்டு முடிச்சாரு. உள்ள போனா இன்னொரு அடையை கொண்டாந்தா சாப்பிட்டாரு, இன்னொரு அடையை கொண்டு வந்தா சாப்பிட்டாரு. நல்லா நிம்மதியாகி போச்சு. தண்ணியும் குடிச்சாரு, பிள்ளையும் சாப்பிட்டான், தானும் சாப்பிட்டாங்க. அந்த பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அந்த பானையில மாவு குறையவே இல்லை. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, ஆயத்தப்படுத்த, எனக்கு முதல்ல ஒரு சிறிய அடைய கொண்டு வா, அப்புறம் நீ உனக்கும் குமாரனுங்க செஞ்சு சாப்பிடலாம். நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, இல்லை என்றான். செய்தால் இப்ப பாருங்க, யாரும் சாப்பிட்டு சாவறதுக்கு பொறுக்கணும் வரவு அவனும் அவன் பிள்ளையும். ஆனா இப்ப அவனும் சாப்பிட்டு, அவன் வீட்டாரும் சாப்பிட்டு, எலியாவும் சாப்பிட்டு அநேக நாட்கள் பானைய மாவு செலவழிஞ்சு போகவும் இல்லை,
ஜெபத்துல என்ன குறைஞ்சு போகவும் இல்லை. அல்லேலூயா. ஊழியக்காரன் வார்த்தையை கேட்டு ஊழியக்காரனுக்கு நீ செய்ய வேண்டியதை யோக்கியமா செஞ்சேன்னு வச்சுக்க. ஊழியக்காரன் யாரு? இங்க பாரு அனிதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்னமா பண்ற? என்ன கவனிக்கிட்டியா? நீ பைபிள் வச்சிருக்கியா இல்லையா? ஊழியக்காரங்க நாங்க எங்களுக்கு நீ செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சு எங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டா வரப்போற அழிவுக்கு ஒன்ன ஆண்டவர் காப்பாற்றுவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. எங்களுக்கு ஒழுங்கா செய்ய வேண்டியதை செஞ்சு எங்களுடைய சொற்படி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் எங்களை பராமரிக்கிற மாதிரி எங்களை பராமரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எங்களை வச்சு உங்களையும் நீண்ட காலம் பராமரிப்பார். என்ன நடந்துச்சு? அநேக நாட்கள் அவங்க சாப்பிட்டாங்க. யாரு? இந்த விதவையும் விதவையோட பிள்ளையும் மட்டும் இல்ல, எலியாவும் அவனுடைய குடும்பத்தார், அந்த பொம்பளையுடைய குடும்பத்தார் எல்லாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டோம். எண்ணெயுமாவும் அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தான் ஃபாதர் பெர்க்மன் சாலையா ஒரு பாட்டு பாடியிருக்காரு பாருங்க. சாரி பார்த்து விதவை அன்று அங்க என்ன குறையல? எண்ணெய் மாவு குறையவில்லையே. அல்லேலூயா. ஏசப்பா பராமரிக்கிறது யாரை வச்சு பராமரிப்பார்? ஊழியக்காரனுக்கு நீ ஒழுங்கா செஞ்சா உன்னை ஊழியக்காரனை கொண்டு பராமரிப்பார். ஊழியக்காரன் உன் வீட்டுல வந்தா உன் வீட்டுல இருக்கிற பஞ்சம் தீரும். ஊழியக்காரன் உன் வீட்டுக்கு வந்தா கொஞ்சோண்டு தான் இருக்கு கொஞ்சோண்டு தான் இருக்குன்னு கருமி பாடிக்கு இருக்காது மாறும். உன் வீட்டுக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை வர வைக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவில்லாம போயிடுச்சு. ஊழியக்காரங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு அறிவில்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. ஒருத்த சொல்லிட்டு நீ சுயநலத்துக்கு தாண்டா என்னை போட்டு பயன்படுத்துற. அன்னைக்கு பயந்தவன் தான், இன்னைய வரைக்கும் நான் பயந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒருத்தரையும் ஒரு உதவிக்கு எட்டி பார்க்க முடியல. அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு செய்யறது எவ்வளவு ஆசீர்வாதங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நாங்க ஊழியக்காரங்களுக்கு காலா கையா இருந்தோம். ஊழியக்காரங்க காலால் சொன்னதை கையால செஞ்சோம். அப்படிதான் இது வரைக்கும் நாங்க பராமரிக்கப்பட்டு வரோம். எங்களுக்கு எந்த குறை இல்லாம கர்த்தர் நடத்துறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எலியா அன்னைக்கு சொன்ன வார்த்தைய சாரி பார்த்து விதவை அப்படியே கேட்டா அவருடைய வாழ்க்கையில நீண்ட காலம் என்ன செய்யல? குறைபாடே வரல. அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிடுறாங்க, ஆனா சாப்பிடுறதுக்கு எந்த விதமான ஏதுக்கணும் இல்ல, வழி இல்ல. அது கொஞ்சோண்டு என்ன கொஞ்சோண்டு மாவுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. ஒரு நாள் சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு எத்தனை விரவு போதும்? எத்தனை விரவுன்னு போட்டிருக்காங்க? 2 விரவு பொறுக்கிறேன். அப்ப 2 விரவு போதும். இன்னைக்கு என்னுடைய ஜீவனத்தை பார்த்துக்கின்னு அதுல இருக்கிற பலத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாவறதுக்கு நானும் என் பிள்ளையும். ஆனா ஆண்டவர் விட்டாரா? அங்கதான் கர்த்தர் அனுப்புறாரு. எலியா, நீ அங்க போ, நீ சாப்பிடு, அந்த குடும்பத்தில் இருக்கிற பஞ்சத்தையும் தீரு, அந்த குடும்பத்தார், அந்த விதவையினுடைய குடும்பத்தாருக்கு நீ ரட்சகனாயிருன்னு அனுப்பி விட்டார். அங்க போய் நீண்ட காலம் பராமரிக்கப்படுகிறார். அல்லேலூயா. இதை விட பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் தூரம் இங்க சாரிபாத்துல சூழ்நிலைகள் மாறிச்சு. இந்த இதுக்கு முன்னால ஒரு கேகித்துன்னு ஒரு ஆறு, அந்த ஆத்தங்கரையில வச்சு ஆண்டவர் பராமரிக்கிறார். அல்லேலூயா. காக்கா வந்து டெய்லி எலியாவுக்கு கொடுத்துட்டு போகுது. காக்கா போய் யாருக்கா கொடுக்குமா? கொடுக்க. ஆனா காக்கா டெய்லி வந்து என்ன பண்ணிட்டு போகுது? வந்து எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கும், இறைச்சியும் கொடுக்கும். கறி நல்ல கறி, நல்ல ஃப்ரை, நல்ல இறைச்சி துண்டும் அப்பமும் கொடுக்கும். சாப்பிட்டு சந்தோஷமா அந்த கேஜத்தில் இருக்கிற தண்ணியை நிம்மதியா குடிச்சிட்டு அங்க இருக்கிற புகையில சந்தோஷமா வரும். ஒரு நாள் அங்க என்ன ஆயிடுச்சு? தண்ணி வத்தி போச்சு. தண்ணி வத்தி போனோம்னு ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? அடுத்த பராமரிப்புக்கு யார்கிட்ட? சாரி பாத்திரம்.
அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒவ்வொருத்தரும் பராமரிக்கிறார். கர்த்தர் ஊழியக்காரங்களுக்கு நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைக்கு கட்டப்பட்டீங்கன்னா, உங்களை தேவன் எங்க பராமரிக்கணுமோ அங்க பராமரிக்கிறார். அல்லேலூயா.